அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தம்பி வந்து ஹாஸ்டல் பூ நட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது ஒரு 2 ஏக்கரா இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் ஹாஸ்டல் எப்படி வளர்க்குறாரு, அதுக்கு என்னென்ன உரம் போடுறாங்கன்றது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உரம் இன்றைக்கி விட்டுருக்கேன். எத்தனை நாள் ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா 45 நாள் ஆயிருக்கு நட்டு. 2 உரம் போட்டிருக்கேன், 3 மருந்து அடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னா வந்தீங்கன்னா 200, 250, 300 வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் விவசாயம் அந்த மருந்து கடை வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. செடி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும், அது வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன். பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் மருந்து விட போகிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து 2 ஏக்கரா போட்டிருக்கேன் நான் வந்து பூச்செடி. 2 ஏக்கர் வந்ததுன்னா எவ்வளோ நார் பிடிக்கும்னா ஒரு 600 கிரேட்லேருந்து 700 கிரேட் வரைக்கும் பிடிக்கும் நார். வந்து ஒரு நார் வந்து ₹1 வரைக்கும் போகுது இப்போது டிமாண்ட் டைமு. அதனால் வந்தீங்கன்னா எல்லோரும் விவசாயம் இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போகாதீங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். என்ன தெரிஞ்சுக்கிறேன் நான், விவசாய மக்கள் விடாதீங்க. விவசாயம் மட்டும் என்றைக்குமே விடாதீங்க, அதுதான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு இப்போ உரம் என்ன போட்டிருக்கிறீங்க? நான் போட்டிருக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 99 விட்டேன், ₹3000. இப்போ என்ன போட்டிருக்கேன், 24 க்ரோமர் போட்டிருக்கேன். க்ரோமர் போட்டு இப்போ 6 நாள் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து லிக்விட் ஈரேன்ட்டு விட போகிறேன் நான். இப்போ 1 ஏக்கரை விட்டுருக்கேன், இன்னும் 1 ஏக்கருக்கு விடணும். பாருங்கள் வரக்கூட அப்படியே இருக்குது செடியில். செடி வந்து டெவலப்மெண்ட் ஆகலை, ஏன்னா பனி உழுதில்லை, அதனால் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலை. அதனால் ஹைட்டு வர்றதுக்காக காரணத்தால தான் இப்போ நான் ஈரே விட போகிறேன் லிக்விடு. பாருங்கள் செடியெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. இப்போ 2 ஏக்கருக்கு வந்து எவ்வளோ நாற்று நட்டுருக்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு? நாருக்கு மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு ₹60,000 இருக்குது. 500 கிரேட் நட்டுருக்கேன். 600 கிரேட் மேலே நடணும். நான் வந்து தூரமாக போட்டுறேன், கிட்ட போடணும். 600 கிரேட் மேலே பிடிக்கும் 2 ஏக்கரான்னா. ஒரு நார் ₹1 எனக்கு ₹50,000 இருக்குது நாருக்கு மட்டும். இப்போ மொத்தம் செலவு மருந்து எல்லாம் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட ₹1 லட்ச ரூபா மேலே தாண்டிடுச்சு. இப்போ பூ வந்து என்ன ரேட்டு போயிட்டுருக்கு ஹாஸ்டல் பூ? இது பூ இப்போ பூ வந்துன்னா அதே 200 குவாலிட்டி தகுந்த மாதிரி 200, 250, 300 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? பெனிஃபிட்டு இருக்குது. விலை விற்றா பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது, இல்லைனா லாஸ் தான் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் இது வந்து 2 ஏக்கரா நீங்கள் போட்டிருக்கிறீங்க. 1 ஏக்கரா வந்து ₹40,000 ஒரு வருஷத்துக்கு. அங்கே தான் ட்ரிப் போடுறது, அந்த இடத்துல ட்ரிப் போடணுன்னாங்க. இப்போ 1 ஏக்கரை விட்டுருக்கேன், இன்னும் 1 ஏக்கரை கூட வரம் வந்து 1 ஏக்கராக்கு விட்டுருக்குறீங்க, இன்னொரு ஏக்கராக்கு உரம் விடணும். ஓகே. இதுக்கு செலவு வந்து பூ வரதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆக போகுது? அப்படியும் 1:30 ஆகிடும். 1:30 நடுறதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் 1:30 ஆகும். ஓகே ஓகே ஓகே. பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். செடி ஹைட்டாவில் பனி விடுறதுனால செடி ஹைட் கம்மியாக தான் இருக்குது, அதுதான் வர விடுறேன். இது இன்னும் வரதுக்கால கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் ஆகும். இன்னும் இது செடி வர்றதுக்கு 1 மாதம் ஆகுமா? 1 மாதம் ஆகும். இது இந்த செடி வளர்ப்பு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்கணும். பூ வரணும்னா 2.5 மாதம் இருக்கணும் நட்டு. ஓகே. விவசாயம் வந்து எவ்வளோ வருஷமாக நீ பண்ணிட்டுருக்குற? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷத்துலேருந்து ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கா? பெனிஃபிட் இருக்குது. பூ மட்டும் நடுறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடுறீங்களா? பூ போடுறீங்க, தக்காளி, கோஸு, அப்புறமா புதினா, கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, சப்பைக்கு, மெந்தயம் எல்லாம், கோங்கிரி அதெல்லாம் போடுவீங்க நாங்கள்லாம். விவசாயம்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா? போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எதுவும் லாஸ் இல்லை. இதுக்கு மேலே புதினா நட்டு தான் லாஸ் ஆகும். பார்த்து உஷாராக இருந்துக்காங்க புதினா நடுறவங்க எல்லாம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வந்து ஒரு இது விவசாயம் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பாய், see you.